அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே பொங்கல் அப்போ கல் கூட்டி அடுப்பில் தான் பொங்கல் வைப்போம். இந்த வருஷம்தான் கேஸில் வைக்கிறோம். பொங்கல் வைக்கவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால தான் கேஸ்லேயே வச்சுக்கலான்னு வச்சுட்டோம். இதுதான் நான் போட்ட கோலம். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சாமி கும்பிடும்போது இந்த மாதிரி சாணியில் புல்லார் பிடிச்சி வைப்பாங்க. சின்ன இலை தான் கிடச்சிது, அதில் பொங்கல் வச்சிடலாம். பேசிக்காக எல்லாரும் இந்த மாதிரி தான் பொங்கல் கொண்டாடுவாங்க. இது கூட கரும்பு, மஞ்சள் இதெல்லாம் வைப்பாங்க. மட்டும்தான் இருந்துச்சு, அதையும் வைக்க மறந்துட்டேன். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பொங்கல் கொண்டாடுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் கொண்டாடுவோம். மாடு வச்சுருக்கவங்க மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க. அது இன்னும் சூப்பராக இருக்கும். பொங்கல்னா அது மாட்டு பொங்கல் தான், அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் அப்பச்சி வீட்டில் வருஷம் கொண்டாடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பொங்கல் வந்துட்டாலே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த பட்டி குழம்பு வைப்பாங்க. அதுதான் எல்லா காய்கறிகளும் சுண்டலும் போட்டு அந்த குழம்பு வைப்பாங்க. அந்த குழம்பு நான் நாளைக்கு தான் வைப்பேன். அந்த வீடியோவை போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பொங்கல் வந்துட்டா ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.